இன்னும் ஒரு 2 daysல வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தானே அப்படின்னு அசிங்கப்படுத்திடாதீங்க. கோல்டாக இருக்கனால பேச முடியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் 2K கப்பிள் மணிமோது. இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஹோம் டூர் போடலான்ட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 2 daysல வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அதுக்காக வந்து வீடை சுத்தம் பண்ணணும். இப்போ தான் ஒரு 1 week முன்னாடி போய் வீட்டில் உள்ள பெட்ஷீட்டு அது இதுன்னு எல்லாமே போயிட்டு வாஷிங் மிஷின் இல்லைங்க 2 days தான் ஆச்சா. டைம் போனதே தெரியல. அதனால க்ளீன் பண்ணோம். இப்போ மறுபடியும் ரொம்ப குப்பையாக இருக்க மாதிரி ஆகிவிட்டது. வீட்டில் ஒரு சிக்கல், கட்டில் வந்து உடஞ்சி போச்சு. இப்போ தான் ரெடி பண்ணாங்க. அது வந்து கட்டில் உடைஞ்சிச்சுன்னா கட்டில் உடையல, கட்டிலோட அந்த புடி வந்து உடஞ்சிருச்சு. இப்போ அது ரெடி பண்ணிட்டு போனாங்க. இப்போ வந்து நம்ம 2 daysல ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால இப்போ ரூம் எல்லாமே சுத்தம் பண்ணணும். இப்போ நம்மளோட ஃப்ரேம் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு வந்த ஃப்ரேம் மட்டுமே 100-150 ஃப்ரேம் கிட்ட வந்துச்சு. எச்சாவே இருக்கும். நாங்கள் நிறைய ஃப்ரேம் ஃபேமிலி இவங்களுக்கே நிறையா எல்லா வீட்டுக்குமே வாங்கிட்டு போயிட்டாங்க ஃப்ரேம் வேணும்ன்ட்டு. இப்போ மீதி என்னென்ன ஃப்ரேம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக பாருங்கள். மொத்த ஃப்ரேம் உங்களுக்கு காமிக்கிறோம். அது போக வீட்டில் நாங்கள் என்னென்ன வச்சுருக்கோம், அப்புறம் அது போக ஹோம் டூர் மொத்தமாக இது எங்கள் ரூம் இப்படி தான் இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கடைசி வரையும் பாருங்கள். உள்ளே போகலாம். இப்போ ரூம் வந்து ஸ்டார்டிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப கசகசன்னு இருக்கும். இப்போ காலையில் எத்தனை மணிக்கு 10:30க்கு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆயிரும். பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். இப்படிதான் கசகசன்னு இருக்கா. நிறைய பேர் வந்துட்டு போனாங்க. குட்டீஸ்லாம் நிறைய பேர் வந்ததுனால நாங்கள் எதுவுமே சுத்தம் பண்ண விட்டுட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம உள் ரூம்லேருந்து சுத்தம் பண்ணலாம் வாங்க. இப்போ ஸ்டார்டிங் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உடஞ்சிருந்தது. என்னடா மறுபடியும் உடஞ்சிருச்சாட்டுருக்கு, இழுக்க முடியலையே. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பிடுங்கிட்டு வந்துருச்சு. இந்த பிளேவுட் வந்து பிடிக்கிட்டு வந்துருச்சு. அதனால காலையில் ஆளை கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோம். மோஸ்ட்லி வந்து இப்போ நீங்கள் இப்போ கல்யாணத்துக்கு எங்களுக்கு வந்து இது வந்து மதுவங்க வீட்டில் கொடுத்தது. நீங்கள் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி வாங்குற மாதிரி இருந்தால் இது வாங்குற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000. இது மட்டுமே கட்டல் மட்டுமே 40,000 ஆச்சு. இப்போ அவங்ககிட்ட கேட்டதுக்கு மோஸ்ட்லி வந்து நீங்கள் செஞ்சது வாங்கக்கூடாது, செஞ்சு வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க டைம் ஆர்டர் போட்டு தான் வாங்கணும். இருந்தாலும் இப்படி ஆயிடுச்சு. நீங்களே அவங்க செய்யும் போது உங்களால் ஃபுல்லாகவே இருக்க முடியாது. செய்யும் போது நீங்கள் அப்பப்போ போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் சஜஷன் வாங்கி இப்போது 2 வருஷம் கூட ஆகலை. 2 வருஷத்துல இது பார்த்தீங்கன்னா இது தனியாக பிடிங்கிட்டு வந்துருச்சு. இதுக்கு தனியாக இப்போது அமௌண்ட் கொடுத்து இது தனியாக ரெடி பண்ணோம். ஓகே, இப்போ இது சுத்தம் பண்ணலாம். எங்கிட்ட இருக்க ஃப்ரேம்ஸ் எல்லாமே காட்டுறோம். இப்போ ஒவ்வொன்றா தொடச்சி வைக்கணும். இதில் தான் வைப்போம். ஃப்ரேம்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். உங்களுக்கு காட்டுறோம் என்னென்ன ஃப்ரேம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரேம் யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். மணிக்கணி அவங்க கொடுத்தாங்க. என்றும் உங்களுடன் மணிக்கணி அப்படின்னு எழுதி கொடுத்தாங்களா. எங்களோட மேரேஜ்க்கு வந்திருந்தாங்க. ஸோ அப்போ வாங்கினது. இது வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷனில் வந்ததா. இது வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுத்தது. இந்த ஃபோட்டோ வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே இருக்குள்ள. மேரேஜுக்குலாம் முன்னாடியே வந்துச்சு இது. இது எனக்கு கொஞ்சம் கோல்டா இருக்கு. அதனால இந்த போட்டோ பாத்தீங்கன்னா பேசி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா இது எதுக்கு வந்தது? இது ப்ரமோஷன் அப்ப வந்ததுன்னு தான் நினைக்கிறேன். எடிட் பண்ணும்போது வந்து இவரோட ஃபேஸ் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அங்க பாருங்க, பாதி என்னமோ அழுகிற மாதிரி இருக்கு. எனக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வரும்போது எனக்கு ஏதாவது காய்ச்சல் வந்துடுது, இல்லைன்னா ஏதோ கோல்ட் ஆகுது. வாய்ஸ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்ணுல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, ஏன்னு தெரியல. இதே எப்படி இருக்கு. மோஸ்ட்லி எங்களுக்கு ஃப்ரேம்ஸ் எல்லாமே ப்ரொமோஷன் தான் வந்திருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ தானே அப்படின்னு அசிங்கப்படுத்திடாதீங்க. அது ஒரு விதமான ஒர்க் தானே. இது எங்களுக்கு ஒரு எங்களோட ஹாப்பி மொமெண்ட்ஸ்ல இருந்தால நம்ம ஃப்ரேம் பண்ணிருக்கோம். அதனால வந்து இது ஒரு விதமான போட்டோ. இது வந்து எங்க நேம் இருக்கும். மணி, MADH மது, எங்க நேம்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே அடியில இருக்கு. நம்ம கொஞ்சம் வீடு பெருசா கட்டினதுக்கு அப்புறம் இது எல்லாமே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் நாங்க 100K வரும்போது நாங்க எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. இந்த மாதிரி போட்டோஸ்லாம் இன்னும் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம பேஜ்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் இருக்கும். நம்ம 100K வரும்போது வெறும் 142 போஸ்ட் தான் போட்டிருந்தோம். இது ஒரு நினைவா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் போட்டு வாங்கினோம். இது வந்து எங்க எடுத்த போட்டோ. இது வந்து உன்னோட பர்த்டே. இது வந்து மதோட பர்த்டே அப்போ வந்து பண்ணாரியம்மன் கோயில். அது எங்க இருக்கு? பவானி கிட்டையா, சத்தியமங்கலம். அங்க போனப்ப எடுத்த போட்டோ. இது வந்து இந்த போட்டோ யார் எடுத்ததுன்ற வரைக்கும் ஞாபகம் இருக்கு. இது வந்து எங்க அண்ணன் கலையனன்ற உங்களுக்கு தெரியும். பொங்கல் விளாக்ல கூட போட்டிருப்பேன். அவர் எடுத்த போட்டோ இது. அப்புறம் இது வந்து தீபாவளி டைமா பொங்கல். இது பொங்கல் போன தலைப்பொங்கல். போன தலைப்பொங்கல்ல வந்து முந்தின வருஷம் தலைப்பொங்கல்ல வந்து எடுத்த போட்டோ. நானும் அம்மா மது எல்லாரும்.
அப்புறம் இது வந்து மதுவோட ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் காமிக்க வேணாம். திடீர்னு அவங்க வீட்டில் இருந்துட்டு இதெல்லாம் காமிக்கிறாங்க அப்படின்னா அவங்க சங்கட்டமாக இருக்கும். அதனால இது வந்து மதுவோட ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து மதுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதில் வந்து இது ஸ்டார்டிங்கில் கொடுத்தது. இதுவும் உடஞ்சிருச்சு. மணின்னு இருக்கு, ஐ வந்து உடஞ்சிருச்சு, எங்கெங்கேயோ கிடக்கு. இது வந்து என்ன இங்கேயும் ஃபோட்டோலாம் காணும். இது ஒரு விதமான ஃப்ரேம், இது ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. இதுவுமே அப்படிதான் எங்கள் நேம் போட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 100 ஃப்ரேமுக்கு மேலேயே எங்களுக்கு வந்திருக்கும். எங்கள் அப்பாலாம் பார்க்கணும்னு சொன்னீங்களா, என்னை மாதிரியே இருப்பார். இது எங்கள் அம்மா, இது நான், இது எங்கள் அப்பா. எங்கள் அப்பா வந்து ஊரில் இருக்காரு. அங்கே தோட்ட வேலை இருக்குல்ல, அங்கே தோட்டத்தை அப்பா தான் பார்த்துக்கணும். அது வந்து அப்பா ஊரில் இருக்காரு. அதுக்கப்புறம் இது வந்து டிராயிங்கில் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களே கையிலேயே வரைஞ்சி பண்ணி கொடுத்தது. இது எங்களுக்கு ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோவர்ஸ் யாரோ இதை எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் எடுத்த மொத்த ஃபோட்டோவுமே போட்டு கிட்டத்தட்ட இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஃபோட்டோ கிட்ட இருக்கும் நாங்கள் எடுத்தது. ஆனால் போட்ட ஃபோட்டோவே நிறையா போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து எங்களோட மேரேஜுக்கு கிஃப்டாக வந்தது. இது வந்து நாங்கள் பிளாக் ஷிப்பில் வந்து நாமினேட் ஆகிருந்தோம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து நம்ம எந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல. வெறுத்தே போச்சு அப்படின்றத விட நம்ம அவார்டு வாங்கி தான், நம்ம சொல்லியிருப்போம் ஸ்டோரியில் கூட, நம்ம அவார்டு வாங்கி தான் நம்மளோட திறமையெல்லாம் காமிக்கணும் அப்படின்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் பிளாக் ஷீப்பில் வந்து நாமினேட் ஆகிருந்தோம். எங்களையும் போட்டிருந்தாங்க, நம்மளையும் ஒரு ஆளாக மதித்து போட்டு அதுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து இது ஒரு மெமரிஸாக கொடுத்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பொங்கல், உங்களுக்கு யூடியூப் சேனலில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கட்டெரும்பு அப்படின்னு சொல்லிட்டு, கட்டெரும்பு, ஆமாம், கட்டெரும்பு, டியூப்லைட், சிறப்பாக செய்வோம் 3 பேர் சேர்ந்து எங்களுக்கு சிறப்பாக செஞ்சுருந்தாங்க. எங்களுக்கு அப்பயும் ஒரு மெமரிஸாக கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழைப்பை ஏற்று டிஜிட்டல் பொங்கல் திருவிழாவுக்கு மதுரை மாநகர் நோக்கி வருகை தந்திருக்கும் டிஜிட்டல் சாம்ராஜ்யத்தில் வெற்றி கொடி ஏற்றி வைத்திருக்கும் மணிமது சக்கரவர்த்திகளுக்கு சிவப்பு கம்பளம் பதித்து வருக வருக என உச்சி முகர்ந்து வரவேற்று மகிழும் டியூப்லைட் கட்டெரும்பு சிறப்பாக செய்வோம். டிஜிட்டல் பொங்கல் 2022 வந்து எங்களுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அது ஒரு மெமரிஸாக இது வந்து இன்னும் வச்சுருக்கோம். அப்புறம் இது வந்து எங்களோட மேரேஜுக்கு முன்னாடி போன ஷூட்டு ஒரு ஃபோட்டோ போஸ்ட்டு, அதுவும் வந்து ஒரு மெமரிஸாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து மொபைலில் வந்து எல்லாமே ரீசெட் ஆகிரும்னு அவசரப்பட்டு எல்லாம் டெலிட் பண்ணிடுவேன். அதனாலேயே நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் போட்டு அந்த மாதிரி நிறைய வச்சுருக்கோம். இது வந்து நான் 5வது படிக்கும் போது எடுத்ததுங்க. நானே ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். 5வதுல வந்து நான் இப்படி தான் இருந்தேன். அப்போவே அப்பா வந்து கூட்டிகிட்டு போய் டபுள் ஆக்ஷன்ல இருந்தால் 22/7/2010. அப்போ வந்து நான் 5வதா படிப்பேன்னு நினைக்கிறேன். 5வது படிக்கும் போது கூட்டிகிட்டு போய் எடுக்க வச்சார் அப்பா. இது வந்து ஒரு ஆல்பம்ங்க. நீங்கள் என்னோட இன்ஸ்டா ஐடியில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஒரு ஆல்பம் மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. ஐயோ, இவ்வளோ பாரு, எப்படி இவ்வளோ பேர் ஸ்பீட் வந்த. இது வந்து ஒரு ஆல்பம். இது யூடியூப்ல எல்லாம் உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்தாலும் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யூடியூப்ல நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இருந்தாலும் உங்களுக்கு காட்டுற இதெல்லாம் வந்து ஒரு ஆல்பமாக எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாமே இது வந்து நாங்கள் டெல்லி போயிருந்தப்ப இது வந்து ஒரு மெமரிஸாக இதெல்லாம் கொடுத்துருந்தோம். இதெல்லாமே டெல்லியில் எடுத்த பிக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து எங்களோட மேரேஜுக்கு அப்புறம் நாங்கள் ஷூட் போனது. இது வந்து கொடைக்கானல், இது வந்து டெல்லி, இது வந்து ஊட்டி, இந்த மாதிரி. இது வந்து தஞ்சாவூர். ஒவ்வொரு பிளேஸ்க்கு நம்ம போயிருந்த இடம்லாம் இதெல்லாம் தஞ்சாவூரில் எடுத்தது. இதெல்லாம் ஊட்டி, இது ஊட்டி. இந்த மாதிரி எல்லாமே ஒரு மெமரிஸாக போட்டு வச்சுருந்தோம். ஓகே, வேறு நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரூம் சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் கசகசன்னு இருக்கும். இந்த ஃப்ரேமும் உங்களுக்கு காமிக்காமல் விட்டுட்டேன். இந்த ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5வது படிக்கும்போது எடுத்தது. நான் உட்காந்துருந்தது வேறு சேரு, ஆனால் அவங்க ஸ்டைலாக மாற்றிட்டாங்க அப்போவே. ஓகே, உங்களுக்கு ரூமை காட்டுறேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருக்க ரூம் இதை எப்படி மாற்றுவான்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக இருக்கும், ஒரு வித்தியாசமே இல்லாமல். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கா? ரூம் இவ சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே ரூமே பார்க்கறதுக்கு பளிச்சுட்டு. சரி, ஓகே, இருங்க. உங்களுக்கு ரூம் இப்படி இருக்க ரூமு ஒரு எப்படியும் மதியம் ஆயிரும். நாங்கள் முடிச்சுட்டு ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபைனலாக காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் வந்து இப்படி தாங்க இருக்குது. அவங்க இப்போ பொங்கல் வந்துட்டு போனதுக்கப்புறம் நாங்கள் ரூமை சுத்தம் பண்ணலை. இப்படிதான் இருக்கு ரூம். இங்க வரணும் ஃபங்க்ஷன் வருதுன்னு எங்களுக்கு தெரியும். சோ அப்போ சுத்தம் பண்ணிட்டு இப்போ சுத்தம் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு முடியாது. அதனால வந்து நாங்க பெட்ஷீட் எல்லாமே மட்டும், அதுவும் நான் வந்து பெட்ஷீட்லாம் இப்போ துவைக்கிறதுல என்னோட ட்ரெஸ்மே அவர் தான் சேர்ந்து வாஷ் பண்றாரு. அதனால வந்து பெட்ஷீட் மட்டும் எங்க வீட்டுல போய் வாஷிங் மிஷின்ல போட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வீடு கிளீன் பண்ணணும்.
கிளீன் பண்ணாலும் அவங்க வர வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். அதான் இப்ப மேட்ரு. கிளீன் பண்றது கூட மேட்ரு இல்ல, மெயின்டைன் பண்றதுதான் மேட்ரு. அவளை மெயின்டைன் பண்றதா ரொம்ப கஷ்டம். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. யார் நீ? இல்ல, அவன் எனக்கு ஹெல்ப் தான் பண்ணுவான் எப்பவுமே. ஹெல்ப் பண்ணுவியா? வாய் தவிர சொல்லு, அப்பனாதான். ஆமாமா, சரி ஓகே. நம்ம ப்ரமோஷனுக்கு வந்தது, ஆனா இது எல்லாமே எனக்கு சைஸ் வந்து பெருசா பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பிரெக்னென்ட் ஆனீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் போகும்போது உங்களுக்கு உடம்பு போட்டுரும், அப்ப ஸ்டிச் பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே ஆயிருச்சு. சோ இதெல்லாம் இனிமேல் தான் ஸ்டிச் பண்ணணும். நிறைய இருக்கு பிளவுஸ். ஓகே, நம்ம ஃப்ரேம் எல்லாமே இதுல அடுக்கிட்டோம். கட்டலுக்கு அடியில ஃபுல்லாமே அடுக்கிட்டோம். நமக்கு vlog எடுக்கிறது இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹரி தான். ஹரி ஒரு ஹாய் சொல்லு. ஹாய். ஓகேங்க, நம்ம இப்போ ரூம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபைனலா காட்டுறோம் எப்படி இருக்குன்ட்டு. கொஞ்சம் ஒர்க்கை முடிச்சுட்டு உங்களுக்கு ஃபைனலா ரூம் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டுறோம். 2 hours later. ஓகே, ஃபைனலி பாத்தீங்கன்னா இந்த ரூம் ரெடி ஆயிடுச்சு. நான் ஃபுல்லா படுத்துட்டேன், அதுதான் ரெடி பண்ணோம். ஃபுல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இப்போ அந்த ரூமை ரெடி பண்ணிட்டு இருக்கா. இப்போ நீங்க இந்த ஃப்ரேம்லாம் பாத்துக்க மாட்டீங்க. அப்புறம் இது இந்த ஃப்ரேம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிருந்தா தெரியும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவிட்ச்ல வந்து லைட் கொடுத்தோம்னா இது ஃபுல்லா லைட் எரியும். ஃபுல்லா ரோஸ் கலர்ல எரியும். சூப்பரா இருக்கும். நைட் நேரத்துலாம் பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். அப்புறம் அதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃப்ரேமு. அப்புறம் அது வந்து ஏர் கூலர். ரொம்ப வெயிலா இருக்கும் போது அது வந்து ஏர் கூலர் அது வாங்கினோம். அதுக்கப்புறம் அது வந்து இப்போ நாங்கள் டெல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய லாங் ட்ராவல்லாம் போகும்போது அந்த பேக் தான் எங்களுக்கு கரெக்டாக வரும். அதனால அது வாங்கினோம். அப்புறம் அங்கே ஒரு பிளாக் கலர் பேக் இருக்கும். அந்த பேக் வந்து நான் மட்டும் எங்கேயா தனியாக போகிற மாதிரி இருந்தேன்னா அந்த பேக் நான் கொண்டு போவேன். தனியாக எங்கேயா நான் ட்ராவல் பண்ணும்போது அந்த பேக் கொண்டு போவேன். அப்புறம் இந்த பேக் வந்து நாங்கள் ஒரு 2 பேர் இந்த மாதிரி போகும்போது, இப்போ பக்கத்தில் எங்கேயா ஊட்டி இந்த மாதிரி போகும்போது அந்த பேக் கொண்டு போவோம். அப்புறம் இந்த பேக் வந்து இப்போ ஏதாவது ஒரு 5-6 ட்ரெஸ்ஸு சும்மா சிம்பிளாக ஆளுக்கு 2 ட்ரெஸ் தான் கொண்டு போக முடியும் அப்படிங்கும் போது அந்த பேக் கொண்டு போவோம். அப்புறம் இந்த பீரோல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லா மதுவோட ட்ரெஸ் இருக்கும். இது ஃபுல்லா என்னோட ஷர்ட்டு. இது ஃபுல்லா எல்லாமே ஷர்ட்டு தான் இருக்கும். இது ஃபுல்லா பேண்ட்டு வேட்டி இதெல்லாம் இருக்கும். கோல்டா இருக்கனால பேச முடியல. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் ரெகுலர் யூஸ்லாம் இதுல வச்சிருக்கா. அப்புறம் இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட டிஷர்ட்டு ஷார்ட்ஸ் எல்லாம் இந்த ரேக்ல இருக்கும். அப்புறம் இது அதே மாதிரி தான். இவளோட ஷால்லாம் ஒரு அடுக்குல வச்சிருப்பா. அப்புறம் இதெல்லாம் அவ யூஸ் பண்றது ரெகுலரான்றதை விட வெளியில எங்கேயா யூஸ் போனா இந்த மாதிரி அது. அப்புறம் இது வந்து பேப்பர் ரோஸு அவ இதெல்லாம் இதில் வச்சிருக்கா. அப்புறம் இதில் வந்து மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. எனக்கு பிடிச்சது இது 2 தான். எப்போவுமே நான் இதான் யூஸ் பண்ணுவேன். சாக்லேட்டும் அப்புறம் ஃபாகு. இது 2மே சூப்பராக இருக்கும். இது ப்ரொமோஷன் கிடையாது, என்னோட சஜஷன். நான் இது 2 தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இது வந்து க்ரீம்ஸ் இதெல்லாம் இங்கே இதில் வச்சுருப்போம். சீப்பு இதெல்லாம் இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ப்ரொமோஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் தான் எடுத்து வச்சுருப்போம். ஏன்னா எங்கேயாவது வச்சுட்டோம்னா தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொமோஷன் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்போம். அப்புறம் நம்மளோட மொபைல் கவரு, அப்புறம் இந்த ஏர்பாட்ஸு இதெல்லாம் இதுக்குள்ளே வச்சுருப்போம். அப்புறம் ஏதாவது கேரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா தொலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அதில் வச்சுருப்போம். அப்புறம் மேலே இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளோட சாரீ எல்லாமே இங்கே வச்சுருப்போம். ஒரு 5 அடுக்கில் வச்சுருக்கா. ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 சாரீ இருக்கும். அது போக அதுலேயே வச்சிருக்கா. அப்புறம் நிறைய சாரீ வந்து அப்புறம் எங்களோட ஃபேமிலி இந்த மாதிரி அதையவே எடுத்து ஃபுல்லாக கொடுத்துட்டா. இந்த மாதிரிலாம் பாதி போயிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு ஃப்ரேம், பெரிய ஃப்ரேம் இங்கே ஒன்று வச்சுருக்கோம். அப்புறம் இங்கே ஒரு ஃப்ரேம் சும்மா மாட்டி வச்சுருக்கோம். இங்கே ஃப்ரேம் மாட்டி வச்சுருக்கோம். அப்புறம் இருக்கையிலே ரொம்ப பெரிய ஃப்ரேம் இது 2மே. கிட்டத்தட்ட என்னை விடவே இவ்வளோ பெருசாக இருக்கும். எனக்கு என்னை மிஞ்சியே இவ்வளோ பெருசாக இருக்கும் இது 2 ஃப்ரேமு. அதனால இதை எங்கேயும் மாட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கோம். அப்புறம் உள்ரூம் பெட்டெல்லாம் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்க, இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே இதே செட்டப்பில் தான் இருக்கும். இந்த ரூம் வந்து நாங்கள் அவ்வளோவா இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ அந்த ரூமில் வந்து டிவி அந்த ரூமில் இருக்கிறதுனால நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால டிவி அந்த ரூமில் இருக்கிறதுனால அங்கேயே ஒரு பெட்டு வாங்கி போட்டோம். வெளியிலே படுத்துக்கலாம். நம்ம கட்டலில் படுக்கிறத விட எங்களுக்கு கீழே படுக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால கீழே பெட்டை போட்டு அப்புறம் அங்கே டிவி பாட்டு அங்கேயே படுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரூம்லேயே படுத்துக்குவோம். இந்த ரூம் செட்டப் வந்து இப்படியே தான் இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கின டிவி வந்து அதுதான். அந்த டிவி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து எல்இடி. அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கி 2 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ளேயே 3 கோடு விழுந்துருச்சுங்க எல்இடியில். அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ ஓகே, இந்த ரூம் வந்து இப்படி தான் இருக்குது. இப்போ வெளி ரூம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கா. வெளி ரூம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அந்த ரூம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 3 hours later. ஓகேங்க, ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். இப்போ தான் குளிச்சுட்டு வெளியில் வரேன். அதுக்குள்ளேயும் நான் ஒரு வேலை செய்யலை, இப்போ தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கடை போய் கட்டு கம்பி வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கேன். வீட்டு வேலையெல்லாம் இப்போ வீட்டு வேலையெல்லாம் நான் செய்யலை. வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் தான் வாங்கிட்டு வந்து போடுறேன். வெங்காயம் தக்காளி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வருது. இந்த வாரம் போல போய் குளிச்சுட்டு வரக்குள்ளே இவன் இங்கே பாருங்க. நல்லா குத்திருச்சு என்னமோ. வாழை மரமே வச்சுட்டு வாழை மரம் எங்கள் வீட்டில் புதுசாக வாழை மரம் வச்சுருக்கோம். இப்போ என்னென்ன
என்னது என்ன பண்ணுறது இது பேர் என்ன இதெல்லாம் விற்கிறதுக்கு பேர் என்ன என்னமோ தோட்டம் கிடையாது என்னமோ இது பண்ணுவாங்களே கார்டன் கிடையாது என்னமோ ஒரு பேர் சொல்லுவாங்களே விளைச்சல் நாங்கள் என்னென்ன விளைச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறோம் அப்படியே சுத்தி பாருங்களேன் இந்த அங்க கத்திரிக்காய் அதான் இப்போ உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறாருங்க மதி என்னென்ன விளைக்கிறா அப்படின்னா கொஞ்சம் தள்ளுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக வாழை மரம் வச்சுருக்கா அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு மிளகாய் இது எல்லாமே மிளகாவா மது ஆ இது மிளகாய் இது இந்த இவன் பண்ணுற வேலை தான் இவன் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்றான் ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துட்றான் அப்புறம் இதெல்லாம் அப்புறம் இது எல்லாமே கத்திரிக்காயா அங்க பெருசா இல்ல இருந்துச்சு அப்புறம் இங்க சின்னதா இருக்கு அப்புறம் அது அது அங்க பெரண்டை வச்சிருக்கா காமெடி இங்க சுண்டக்காய் ஒரு இதென்ன மரமா இல்ல என்னது செடியா அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இங்க பாருங்களேன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு ஓகே உங்களுக்கு உள் ரூம் காட்டில் எல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இந்த இங்கே தக்காளி வச்சுருக்கா தக்காளி காலையில் தான் பறித்தோம் ஸ்டாண்டு செல்ஃப் ஸ்டாண்டெல்லாம் வெளியில் எடுத்து வச்சிட்டோம் இருங்க உங்களுக்கு காட்டுறேன் இந்த ரூமையும் செட் பண்ணியாச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டாம் அது இங்கேயும் ரெடி பண்ணிட்டா இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா டிவி வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து நம்மளோட மேரேஜ் ஃபோட்டோ வச்சுருக்கோம் இது சும்மா 2 பூக்கொத்து மாதிரி வாங்கி இந்த இடத்துல வச்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து சாமியெல்லாம் வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு ரேக் ஒன்று வாங்கணும் தனியாக அப்புறம் ஃப்ரிட்ஜில் என்னென்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் எதுவுமே இன்னும் வைக்கல ஊறுகாய் கீழே விழுந்துருச்சு ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஐஸ்கிரீம் இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ஃப்ரூட்ஸ் அதை காலையில் வெட்டி வச்சுட்டு அப்படியே வச்சுட்டா அப்புறம் வேறு எதுவும் பொருள் வாங்கலை அப்பப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பசிச்சுன்னா சாப்பிட்றதுக்கு மேகி வச்சுருக்கோம் அப்புறம் இது அவளோட டைலர் மிஷின் நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு அப்புறம் என்னோடய ஹெல்மெட் இங்கே வச்சுருக்கேன் அப்புறம் எப்போவுமே சாவி கொத்து நாங்கள் பைக் சாவி கார் சாவி எல்லாமே இங்கே வச்சுருப்போம் என்னோடய கூலிங் கிளாஸ் எப்போவுமே இந்த இடத்துல தொங்கும் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு கண்ணாடி அப்புறம் இந்த இடத்துல வந்து இதை ஸ்கேன் பண்ணால் எங்கடா இதை ஸ்கேன் பண்ணால் ஸ்பாட்டிஃபை இதை ஸ்கேன் பண்ணால் இந்த பாட்டு எங்களுக்கு பிடிச்ச பாட்டு உயிரே உன்னை உன்னை இந்த வாழ்க்கை துணையாக இருக்கின்றேன் அப்படின்னு இதை ஸ்கேன் பண்ணால் இந்த பாட்டு வந்துடும் அதுக்காக இது சும்மா இங்கே மாட்டி வச்சுருக்கோம் அப்புறம் இது வந்து நாங்கள் ஊட்டியில் எடுத்த ஃபோட்டோ அப்புறம் இது வந்து வாட்ச் இந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ மாட்டியிருப்போம் அப்புறம் பெட் லைட் அந்த இடத்துல இருக்கும் அப்புறம் இது என்ட்ரன்ஸ்லேயே இந்த இடத்துல 2 இடத்துல ஃபோட்டோ இருக்கும் இந்த ஃபோட்டோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஒரு 3 விதமாக தெரியும் ஃபோட்டோ தெரியுதா அப்புறம் இங்கே வந்து கிச்சனில் வந்து எல்லாமே கண்ணாடி இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காம அது அப்புறம் இந்த இடத்துல எல்லாமே இருக்கும் அப்புறம் இங்கே வந்து சமையல் ரூமு அப்புறம் குடத்து தண்ணி தான் நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் வேறு என்ன அப்புறம் நாங்கள் வெளியில் படுக்கிறதுக்கு இந்த இடத்துல பெட்டு வச்சுருக்கோம் பெட்டு இந்த இடத்துல தான் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட ஹோம் டூரு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ரொம்ப காட்டுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை இவ்வளோ தான் வாங்கி வச்சுருக்கோம் இதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணும் நம்ம ஒரு சொந்த வீடு கட்டினதுக்கப்புறம் தான் இன்னும் நம்ம நிறைய பொருள் வாங்கி வைக்கணும் இதுவே இப்போதைக்கு போதும் நமக்குன்னு ஒரு காரு நமக்குன்னு ஒரு பைக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு டிவி அப்புறம் நமக்குன்னு ஒரு ஃப்ரிட்ஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வயசுலேயே நாங்களே சம்பாரித்து நாங்களே வாங்கினது எல்லாமே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா அது வேறு விஷயம் எல்லாமே தருவாங்க வைப்பாங்க அவங்க அம்மா அப்பாவும் சரி எங்கள் அம்மா அப்பாவும் சரி எந்த பொருளாக இருந்தாலும் நாங்களே உழைச்சி ஒரு பொருள்னாலும் உழைச்சி நாங்களே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நாங்கள் பார்த்து வாங்கினது யூடியூப்ல வீடியோ போட்டால் உழைக்கிறது அதுவுமே ஒரு வேலை தாங்க நம்ம உங்களுக்கு வந்து நாங்க வந்து அசால்ட்டா வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து அதோட இந்த ஃபீல்டுல நீங்களே வந்தீங்கனாலும் அப்பா இவ்வளவு வேலை இருக்கா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க எல்லா வேலையிலுமே ஒரு கஷ்டம் இருக்கு எல்லா வேலையிலுமே போட்டி இருக்கு எல்லா வேலையிலுமே பொறாம இருக்கு எல்லா வேலையிலுமே இந்த வேலையிலுமே போட்டி பொறாம எல்லாமே இருக்குங்க எல்லாமே கடந்து நம்ம வந்தாதான் ஒவ்வொரு பொருளும் நாங்கள் மட்டும் இந்த யூடியூப்ல இருக்கணும்னு இல்லை நீங்களுமே இதுக்குள்ள வரலாம் நீங்களுமே இதுக்குள்ள கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுக்குமே நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு கேட்கலாம் அதெல்லாம் நாங்கள் முன்னாடியே லவ் ஸ்டோரி எல்லாம் சொல்லி சேனல் ஓபன் பண்ணி நீங்க அதை ரீச் கொண்டு வந்து பாருங்க அப்ப உங்களுக்கு புரியும் அப்ப வந்து பேக் இத வந்து நாங்க உங்களுக்கு யோசனையா இருக்கும் அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்காக தான் இப்போ வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கோம் இந்த vlog இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பனா தான் நம்ம போகிற வீடியோலாம் உடனே உங்களை வந்து சேரும் அடுத்து வரப்போகிற வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்த vlog எல்லாம் எடுக்கிறதுக்கு நாங்களுமே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கோம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த vlog எல்லாம் எடுக்கணும்னு எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது அடுத்தடுத்து ஃபுல்லாக ஃபங்க்ஷனாக தான் இருக்கும் இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம் பாய்